பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கடந்த 5 மாதங்களையும் நாம் நிறைவு செய்து இந்த 6வது மாதத்தினுடைய 1ஆம் தேதியில் கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வந்து சில நிமிடங்கள் காத்திருந்து ஜெபித்து பாடல்களை பாடி கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த கூடுகையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எங்களோடு கூட இணைந்து யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆறுதலில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனை, இந்த 2020ஆம் ஆண்டின் கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து பல்வேறு விதமான கடினமான பாதைகளிலே கடந்து சென்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் கடவுளுடைய கிருபை எங்களை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக இந்த மாதத்தில் ஆண்டவரை முன்பதாக சென்று கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் செவைப்படுத்தி நல்ல நேர்த்தியான பாதைகளை ஆண்டவர் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கடவுள் தாமே இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு அற்பமாக நான் எண்ணப்பட்டாலும் சம்பூர்ணமாய் முடிவடைய செய்வேன். ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் குறைகள் எல்லாம் செழிப்பாக மாறும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மையை காணச் செய்யும். கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக
வேண்டும் அப்பா. என் வாழ்க்கையில் உறவுகள் எல்லாம் சீர்பொருந்த வேண்டும், சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, நிரப்புங்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. வாக்குத்தத்த ஆராதனையின் வேத பகுதியாக ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 37 வரை வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபொலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக சில நிமிடம் நம் இருந்த இடத்துல நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய தேசத்திற்காக இந்த வைரஸ் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு நிரந்தர விடுதலையை சீக்கிரம் தரும்படியாக ஆலயத்தில் வந்து நாம் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படி இந்த காரியங்களை எல்லாம் கடவுள் இயக்கத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் லாரன்ஸ் ஐயா அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் தேதி அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் சபையார் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேசத்திற்காகவும் கேட்கப் போகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் இடறி விழாதபடிக்கு ஒரு தகப்பனை போல தாயை போல எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீர், சுமந்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 மாதங்களாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் கர்த்தாவே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான கர்த்தாவே குறைபாடுகள் இருந்த போதிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த உலக வாழ்வில் இடறி விழாதபடிக்கு கர்த்தாவே இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, அதுக்காக நன்றி அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக எங்களுடைய தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் இருந்த கர்த்தாவே சீக்கிரத்தில் தேசத்துடைய மக்களை கர்த்தர் நீர் காப்பாற்றி கனப்படுத்தி வழிநடத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசமே இன்றைக்கு கர்த்தாவே பல விதங்களில் துவண்டு போய் இருக்கிறார்கள். ஜனங்கள் வருத்தத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு கர்த்தாவே என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கார்கள் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே கடல் காற்றையும் அலைகளையும் பார்த்து பயந்து நடுங்கின நாங்கள் மடிந்து போய் விடுவோம் என்று சொல்லி கர்த்தாவே கலைஞரின் நிலைமையில் நின்ற
கர்த்தாவே சீஷர்களை எல்லாம் நீர் காப்பாற்றினீர், காற்றையும் கடலையும் அதட்டினீர், உடைய வார்த்தைக்கு எல்லாம் அடங்கினது கீழ்ப்படிந்தது சொல்லி பார்க்க. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வைரஸின் கிருமிகளை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி போட்டு எங்களுக்கு வேண்டிய கர்த்தாவே, நம்முடைய தேசத்துக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஜனங்களுக்கு வேண்டிய ஒரு நிம்மதியும் விசேஷித்த கர்த்தாவே சமாதானத்தை உம்மால் கொடுக்க முடியும். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் எங்களை தொட்டார், எங்களை ரட்சித்தார், இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார், எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து, எல்லா விதமான கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்கிற அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக ஜனங்கள் வளர்வதற்கான ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே இந்த நாட்களில் அன்றைய பல விதங்களில் கர்த்தாவே கஷ்டப்பட்டாலும் குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நம்பினபடினாலே சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவருடைய குறைவிலெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையை நிறைவாய் மாற்றியிருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. என்னுடைய சபையினுடைய கர்த்தாவே ஏழை எளிய விசுவாசிகளுடைய தேவைகளை கர்த்த சந்தித்து வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையினுடைய கர்த்தாவே அன்றைய மூப்பர் கமிட்டிக்காகவும் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே அனைத்து ஐக்கியத்தை சேர்ந்த சகோதரிகளுக்காகவும் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம்ப்பா. வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து கர்த்தாவே எல்லா கர்த்தாவே ஆராதனைகளும் தடையில்லாதபடிக்கு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. இப்போ இந்த கர்த்தாவே இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த வார்த்தை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய மகனை மறைத்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அதி சீக்கிரத்தில் நம்முடைய தேசம் ஒரு சேமத்தை அடையபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடங்களிலும் இருக்கிற கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியை முற்றிலுமாய் கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்னீர கர்த்தாவே. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது உமக்கு லேசான காரியம். அதற்காக நன்றி கர்த்தர். பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி திருக்கரத்தில் முற்றிலுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே அனைத்து கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த 1ஆம் தேதி அனைத்து காரியங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து வார்த்தைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த 2020ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தையும் ஆண்டவர் நம்மை காண கிருபை செய்திருக்கின்றார். ஜீவனோடு கடவுளுடைய சமூகத்தில் ஆரோக்கியத்தோடு நல்ல பலத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தை ஆரம்பிக்கின்ற போது நம்ம அநேகருக்கு இன்னும் பல்வேறு விதமான கேள்விகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எவ்விதமாக இருக்கும், வேலைகள் எப்பொழுது எனக்கு ஒழுங்காக கிடைக்கும், ஆலயங்கள் எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்கள் சிந்தனைகளோடு கூட இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த 5 மாதமும் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கின்றார். உபத்திரவத்தின் பாதைதான். கடந்து வந்த பாதையிலே பல்வேறு விதமான வேதனைகள் இருந்திருக்கின்றது. பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த லாக்டவுன் நிமித்தமாக ஏராளமான பிரச்சனைகளை நம்ம அநேகர் நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் கைவிடவில்லை. ஆண்டவர் நம்மை மறவாமல் நம்மை நினைத்து ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தையும் காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். நிச்சயமாகவே இந்த மாதம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய கிருபை நம்மை தாங்கும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த மாதம் கடந்து செல்கின்ற போது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை தான் உண்டு. ஆண்டவர் என்னோடு கூட இந்த மாதத்திலும் கடந்து வருவார். இந்த மாதத்துல என்ன நடந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லா பாதையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை கரம் பிடித்து அவர் நடத்தி செல்வார். அவரை பின்தொடர்ந்து நான் செல்லுகின்ற போது கர்த்தர் நிச்சயமாக நல்ல பாதையில் தான் என்னை கொண்டு செல்வார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாராக. இந்த காலை நேரத்திலுமாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாசிக்க கேட்ட மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, எப்பத்தா என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எப்பத்தா என்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? திறக்கப்படுவாயாக. திறக்கப்படுவாயாக என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கட்டளை. எப்பத்தா என்கின்ற அந்த வார்த்தையை மார்க்கு சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம் என்ன? திறக்கப்படுவாயாக. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற போது யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். கொன்னை வாயுடைய ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். கொன்னை வாயுடைய செவிடன், அப்படி என்றால் அவனால் பேச முடியாது, அவனால் சரியாக கேட்க முடியாது. சரீரத்தில் இந்த பலவீனமுடைய, எந்த விதத்திலும் சரியாக பேச முடியாத, கேட்க முடியாத இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளையின் வார்த்தை என்ன? திறக்கப்படுவாயாக. அவனுடைய வாய் கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய செவிடு, அவனுடைய காதுகள் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்த அதை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை திறக்கப்படுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாமும் நினைத்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் கட்டப்பட்டிருக்கிறதே, என்னுடைய ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் என் சூழ்நிலைகள் என்னை கட்டி வைத்திருக்கின்றதே, வேலைக்கு போக முடியாமல் என் வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியங்களையும், எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாமல் என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எப்பத்தா, திறக்கப்பட்டது. எதெல்லாம் மூடியிருந்ததோ, எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் விடுதலை பெற்று அதெல்லாம் திறக்கப்பட்டதை வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன? எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அடைப்பட்டிருக்கின்ற காரியங்களுக்காக இந்த மாதத்தில இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் அடைப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றாக தெரியும். எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில அடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, பிள்ளைகள் எதிர்காலமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில வேலையை குறித்து இருக்கலாம், படிப்பை குறித்து இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்திலே எப்பத்தா என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக அவர் திறந்து தருவார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து வேதத்திலே வாசிக்கின்ற ஒரு காரியம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். மனிதன் ஒரு காரியத்தை திறக்கின்ற போது அதை யார் வேண்டுமென்றாலும் பூட்டலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்காக திறக்கின்ற போது, ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் திறக்கிற போது அதை ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது, எந்த சக்தியினாலும் அதை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். ஆகவேதான் எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. இந்த மாதம் முழுவதும் மீண்டும் மீண்டும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எப்பத்தா. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் திறக்கவில்லை என்று சொல்லி உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கின்றோமோ, இந்த காரியங்களை எல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து எப்பத்தா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை நமக்கு திறந்து தருவார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு கதவுகளை திறக்கின்றார். அவர் எப்படி திறக்கிறார் என்று பார்க்கின்ற போது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஆண்டவர் கதவுகளை திறக்கின்றார். ஆகவே இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற போது பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எப்பத்தா என்கின்ற வார்த்தை, அது ஒரு அராமிக் வார்த்தை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு அதிகமாக அராமிக் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். குறிப்பாக இந்த 4 சுவிசேஷங்களை வாசிக்கின்ற போது மார்க்கு தான் அதிகமாக இந்த அராமிக் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். மார்க்கு 3:17 பொவர்னகேஸ் என்கின்ற அராமிக் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கு 5:41 தலித்தாகுமி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கு 7:11 குர்பான் என்கின்ற அராமிக் வார்த்தை. மார்க்கு 15:34 எலோயி எலோயி லாமா சபக்தானி. ஆகவே மார்க்கு தன் சுவிசேஷத்துல அநேக இடங்களில் அராமிக் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். அப்படி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த மார்க்கு 7:37
எப்பத்தா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்க்கு 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது இயேசுவானவர் கலிலேயா கடலோரமாக கடந்து சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அந்த கலிலேயா கடலோரமாக இயேசுவானவர் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதனை சந்திக்கின்றார். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகின்ற காரியம் 2 காரியம். அவன் கொன்னை வாயுடைய செவிடன், சரியாக வாய் பேச முடியாத ஒரு செவிடனை ஆண்டவர் சந்திக்கின்றார். அவனை சந்தித்தவுடனே வாசிக்க கேட்ட வேத பகுதி சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் அவனை தனியாக அழைத்து செல்லுகின்றார். கூட்டத்தோடு அல்லாமல் வாய் பேச முடியாத, சரியாக காது கேட்க முடியாத அந்த மனிதனை ஆண்டவர் தனியாக அழைத்து செல்லுகின்றார். தனியாக அழைத்து சென்று ஆண்டவர் செய்கின்ற காரியத்தை 33ஆம் வசனம் 34ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் அவனை உமிழ்ந்து அவனுடைய வாயிலே அவர் தொடுகின்ற பொழுது நடைபெறுகின்ற ஒரு காரியம் என்ன? அவனுடைய செவி திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது. பேச முடியாத ஒரு மனிதன், காது கேட்க முடியாத ஒரு மனிதன், ஆண்டவர் அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அவனை தொட்டார். அந்த வார்த்தை எப்பத்தா, திறக்கப்படுவாயாக, காது திறக்கப்படுவதாக, வாய் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலே வல்லமை இருந்தது. உடனடியாக அந்த மனிதன் பேச ஆரம்பித்தான். அவனுடைய காதுகள் கேட்க ஆரம்பித்தது. இதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து அந்த மனிதன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்வாரே என்றால், எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் திறக்கப்படும். எத்தனை வருடங்களாக, எத்தனை மாதங்களாக, எவ்வளவு நாட்களாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவிழ்த்து விடுவார், அவர் திறந்து தருவார். எப்பத்தா என்கின்ற வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு. அதை ஆண்டவர் ஒரு கட்டளையின் வார்த்தையாக இந்த இடத்துல பயன்படுத்துவதை நான் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்காக எதை திறக்கின்றார், எதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில திறந்து தருகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது 2 காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் எதை எனக்கு திறக்கின்றார்? அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்கு திறக்கின்றார். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்பத்தா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவர் திறக்கின்ற காரியம் என்ன? பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் நமக்காக திறக்கின்றார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அதிலே பார்க்கின்ற ஒரு காரியம், ஆண்டவர் நம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதின் மூலமாக என்ன நன்மைகளை ஆண்டவர் தருகின்றார்? முதலாவது, கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இந்த 2 ஆசீர்வாதங்களை உபாகமம் 28:12 பார்க்கிறோம். கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதே, என் வேலை மீண்டும் எனக்கு கிடைக்குமா, வேலைக்கு போக முடியுமா, சம்பளம் கிடைக்குமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கையிட்டு செய்யும் வேலைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து தருவார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்பத்தா. உங்கள் வேலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்பத்தா. உங்கள் குடும்பத்தை பார்த்து, திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை திறக்கப்படுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதினாலே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். கடன் வாங்காமல் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆண்டவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதினாலே கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருகின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் திறக்கின்றார். நமக்காக ஆண்டவர் எதை திறக்கின்றார்? அவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் எதை திறக்கின்றார்? என் உதடுகளை திறக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உதடுகளை
திறக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் நாம் நினைக்கலாம், எவ்வளவு நாட்கள் ஆகிறது ஆலயத்திற்கு வந்து பாடல்களை பாடி கடவுளை துதித்து ஆண்டவரை ஆராதித்து விடுதலையோடு ஜெபித்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு நாட்கள் கடந்து சென்று விட்டதே என்று சொல்லி உள்ளத்திற்குள்ள ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு கண்ணீரோடு, வேதனையோடு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. என் உதடுகளை ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவரை குறித்து விவரிக்கும்படி, ஆண்டவரை குறித்து பாடலும்படி எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இன்றி, எந்த விதமான கட்டுகளும் இன்றி தேவனை துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம் உதடுகளை திறக்கிறார் என்பதையும் வேதத்திலே பார்க்க முடியும். வாசிக்க கேட்ட மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனத்திலே ஆண்டவர் எப்பத்தா என்கிற வார்த்தையை இந்த மனிதனிடத்துல சொன்னவுடனே அவன் சுகம் பெற்றான். சுகம் பெற்றது மாத்திரமல்ல, உடனடியாக அவன் கடவுளை குறித்து பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். தேவனை குறித்து மக்களிடத்தில் சென்று அறிவிக்க ஆரம்பித்தான். ஒருவராக ஓடி சென்று, இயேசு என் வாழ்க்கையில நன்மை செய்தார், இயேசு என் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போட்டார், பேச முடியாத என் வாயை திறந்தார், கேட்க முடியாத என் காதை திறந்தார் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் இதை சென்று பிரசித்தப்படுத்தினான். அவனுடைய உதடுகளை ஆண்டவர் திறந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொன்னை வாயுடைய செவிடனின் நாவை ஆண்டவர் திறந்தார். திறந்தவுடனே அவன் ஆண்டவரை குறித்து பிரசித்தம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே ஒருவேளை இந்த வார்த்தையை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை எப்பத்தா. நம்முடைய திருச்சபையை பார்த்து, குடும்பங்களை பார்த்து, தனிப்பட்ட ஜீவியத்தை பார்த்து, வேலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக எதை திறந்து தருகின்றார்? ஆண்டவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, நம் உதடுகளை ஆண்டவர் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு காரியங்களை உருவாக்கி தருவாராகவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்முடைய ஜெபங்களிலே ஏறெடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் பல நாட்களாக மூடி இருக்கிறதோ, அதெல்லாம் திறக்கப்படும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்துல அடைப்பட்ட காரியங்களை ஆண்டவர் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளோடு இந்த மாதத்தை கடந்து சென்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே இருந்தவராக ஒரு பாடலை நாம் பாடுவோம். காப்பார் உன்னை காப்பார் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கடந்த 5 மாதங்களும் நம்மை காப்பாற்றின ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலும் நம்மையும் தொடர்ந்து காப்பாற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். காத்தவர் காப்பார் என்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார் என்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்றேல வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும். உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, இருக்கிற கண்களை மூடி நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஜூன் மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை ஆண்டவரே இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அடைபட்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே திறக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர்.
தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய போராட்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய உள்ளத்தின் குமுறல்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறப்பா. இந்த மாதத்துல அடையப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் திறக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக இருக்கிற முயற்சிகள் தடைபட்டிருக்குமே என்றால் ஆண்டவர் இந்த மாதத்திலே திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வேலைகளுக்கான காரியங்கள் அடைபட்டிருக்குமே என்றால் ஆண்டவர் திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்குமே என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? அருமையான இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே, ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எப்பத்தா என்கின்ற வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய ஆலயத்திலே கடந்து வந்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அப்பா, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக முயற்சி செய்கின்ற, இதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு பலப்படுத்தும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கடவுளே, நீர் எங்களுக்கு திருச்சபைக்கு தலைவராக இருந்து ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவையான நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே, 10th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நல்ல விதமாக படித்து நல்ல தேர்வுகளை எழுதி நல்ல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்கு செல்லிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வேலைகளுக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் கடவுளுடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான தேவைகளோடு இந்த சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை ஆண்டவர் கட்டிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையின் கரம் இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் திறந்து இந்த பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த பிள்ளைகளை கிட்ட பலப்படுத்தும். இந்த மாதத்திற்குண்டான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறுத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து வழிநடத்தி செல்வாராக. அடைபட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே ஆண்டவர் திறப்பார். எப்பத்தா என்கின்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற போது அடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மீண்டும் அடுத்த வாரம் நம் ஆலயத்திலே வந்து சந்திக்க முடியாவிட்டாலும் இவ்விதமாக யூடியூப் சேனல் மூலமாக அடுத்த வாரத்தில் நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து தொழுது கொள்வோம். சீக்கிரத்தில் இந்த மாதத்தில்
ஆலயத்திலே வந்து மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல நன்மைகளை செய்வார். ஆண்டவர் அவருடைய பலகணிகளை திறந்து இடமில்லாமற் போக மட்டும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.